வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். 2019 சீசனின் என் மாடி தோட்டத்தின் 3ஆம் பகுதியை இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்மளுடைய சேனல் 1,00,000 சப்ஸ்கிரைபர் கிராஸ் ஆனதுனால நமக்கு யூடியூப்லேருந்து ஒரு சில்வர் ப்ளே பட்டன் அமைச்சிருந்தாங்க. அதை பற்றி நான் போட்டிருந்தேன். அதுக்கு நன்றி தெரிவித்து நிறைய பேர் கமெண்ட்டில் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகிறேன். இந்த 2019 சீசனில் நான் என்னுடைய தோட்டத்தில் என்னென்னலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 3ஆவது வீடியோ. அந்த 2 வீடியோவை பார்க்காதவங்க என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி யானை தந்த வெண்டையும் அடுத்தது சுனை வெண்டையும் சின்னதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நல்ல வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. ரெண்டுமே ரெட் கலரில் தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஒன்றும் பெருசாக தெரியல. அடுத்தது நூக்கல் போட்டிருந்தது நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மிளகாய் போட்டிருந்தேன். தக்காளி பூக்கள் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பூக்கள் கொட்டுற பிரச்சனைகள் இருக்குது. தேமூர் கரைசல் தெளித்து விட்டேன். திருப்பியும் தெளித்து விடணும். தானாக முளைச்ச கத்திரி பூக்கள் விட்டு காயே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கத்திரிக்காய் மட்டும் காய்ச்சிருக்கு. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்தது இந்த பக்கம் ஒரு மிளகாய் செடி. வெண்டை செடியில் எல்லாமே அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. இது என்னுடைய இந்த சீசனுடைய முதல் அறுவடை. வெண்டை எல்லாமே தாறுமாறாக வந்திருக்கு. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. வெண்டை செடியில் இந்த தருணத்தில் நம்ம சாம்பல் அல்லது வாழைப்பழ தூளை கரைச்சி ஊற்றணும் அப்படின்னாக்கா வெண்டை பெருசு பெருசாக வரும். சின்னதிலே முத்தாமல் பெரிய பெரிய வெண்டைகள் வரும். அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், போயிட்டு பாருங்கள். அடுத்தது சோளம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இது கொத்தவரை. போன வீடியோவில் நான் பூ பூத்ததை காட்டியிருப்பேன். இப்போ காயே வர ஆரம்பிச்சிருச்சு. இலை சுருட்டல் ப்ராப்ளங்கள் இதில் வரும். அப்போ நம்ம புளிச்ச மோரை தெளித்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ப்ராப்ளங்கள் எல்லாமே சரியாயிடும். அடுத்தது இடையில மிளகாய் செடி. அடுத்தது சோளம். சோளத்தில் கதிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் மழை பெஞ்சதுனால எல்லாமே அபரிவிதமான வளர்ச்சி. நூக்குள் இந்த ட்ரைவிலையும் நான் நூக்குள் போட்டிருக்கேன். நூக்குள் வரவே ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே பார்க்குறீங்க, சின்னதாக வந்துருச்சு பாருங்கள். இன்னும் இது முத்தலை, இப்போ தான் ஸ்டார்டிங்கு. நூக்குள் எப்படி வரும்னு ரொம்ப ஆர்வத்தில் இருந்தேன். இப்போ தான் முறை ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லாவே வந்திருக்கு. அடுத்து சிவப்பு தண்டுக்கீரை நல்ல வளர்ச்சி. அடுத்தது பல்லாவரத்துலேருந்து வாங்கிட்டு வந்த கத்திரி முதல் அறுவடை எடுக்கிறேன். சீக்கிரமாக காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. கத்திரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. செடி அவரையில் ஒன்றும் அவ்வளோ விளைச்சல் இல்லை. அஸ்வினி பூச்சி தொல்லை கொஞ்சம் தான் காய்ச்சிது. அடுத்தது கத்திரி செடிக்கு கீழே போட்டிருந்த சிவப்பு முள்ளங்கி நல்ல வளர்ச்சி அடைஞ்சி கிழங்கு விழ ஆரம்பிச்சிருக்கு. இது தூதுவலை. நீங்கள் போன வீடியோவில் சின்னதாக பார்த்துருப்பீங்க. நல்ல வளர்ச்சி. கொடிகள் எல்லாமே பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. முத ஆண் பூக்கள் தான் வர ஆரம்பிக்கும். நம்ம பெருங்காயத்தை வேர்பகுதியில் புதைச்சோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் பெண் பூக்கள் வர ஆரம்பிக்கும். புடலை, பீக்கன், சுரை இது எல்லாமே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க.
பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அடுத்தது பாகல் எல்லாமே வந்து படர ஆரம்பிச்சிடுச்சு, பச்சை பசேன்னு இருக்குது. இப்போ நம்ம தேமூர் கரைசலை தெளித்து விட்டோம் அப்படின்னாக்கா நிறைய பூக்கள் பூக்கும், நிறைய பிஞ்சுகள் வரும். பிஞ்சுகள் எதுவுமே வந்து உதிராது. அதே போல் காய்கள் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேமூர் கரைசல் அவ்வளவு எஃபெக்டிவானது. நான் அதை தான் வந்து தெளிச்சிட்டு வரேன். பாகற்காய் எல்லாமே வந்து போன வீடியோவில் பிஞ்சுகளை காட்டியிருப்பேன். பாகற்காயே வந்து காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. பிஞ்சுகள் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த பிஞ்சுகள் வருது பார்த்திங்களா, அப்போ நம்ம வேப்ப எண்ணெயை வந்து தெளிச்சிட்டு வரணும். அடுத்து இது வந்து கொத்தமல்லி போட்டிருந்தேன், நல்லா வளர்ச்சி நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து புடலை. இந்த பிஞ்சுகள் வரும்போது நம்ம வேப்ப எண்ணெயை காதி சோப்போடு கலந்து தெளிக்கணும். அப்படி தெளிக்கிறதுனால பழ ஈக்கள் வந்து அதில் முட்டையிடாமல் போகும். அதனால் புழுக்கள் வந்து வராது. அதை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். தானா முளைச்ச கத்திரி, அடுத்து சுரைக்காய் செடி, கொடி, புடலை கொடி எல்லாமே வந்து பந்தலை தொட்டு பூக்கள் வந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மோரும் பெருங்காயத்தூள் கரைசல் பிஞ்சுகள் பாருங்கள், அது பாருங்கள் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மோரும் பெருங்காயத்தூள் கரைசலும் இந்த டைமில் தெளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பெண் பூக்கள் வந்து நிறைய பூக்கும். ஒருத்தர் கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தார், பெண் பூக்கள் வந்து நிறைய பூக்கும். பெண் பூக்கள் ஆண் பூக்கள் எப்படி வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, பெண் பூக்கள் காயோடு சேர்த்து வரும், ஆண் பூக்கள் வெறும் பூக்கள் மட்டும் வரும். அதை பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து திராட்சை செடி நல்ல வளர்ச்சி அடைஞ்சு பந்தல் கிட்ட தொடர ஸ்டேஜில் வந்திருக்கு. ஒரு 20 லிட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் நான். இது வந்து பசலைக்கீரை, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இந்த ட்ரே ஃபுல்லாகவே படர்ந்து வந்துருச்சு. சிவப்பு முள்ளங்கி வந்துடுச்சு. அடுத்தது கோழிக்கொண்டை பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுவும் சுரை. இது வந்து ஊட்டியிலிருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுத்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த செடி அழகு பூச்செடின்னு அழகு செடி. இந்த பக்கம் சோளம், அப்புறம் வெள்ளை முள்ளங்கி, சிகப்பு முள்ளங்கி ரெண்டுமே சேர்த்து போட்டிருந்தேன், நல்ல வளர்ச்சி. தக்காளி நாற்று நான் போன வீடியோவில் காட்டியிருப்பேன், அது எல்லாமே பிடுங்கி நட ஆரம்பிச்சிட்டேன். நட்டது எல்லாமே வந்து துளுத்துச்சு. மழை பெய்கிற டைமில் நட்டால் எல்லாம் துளுத்துடும். இது வந்து ஜினியா போட்டு விட்டுருந்தேன், வளர்ந்துருக்கு. இது பலாவரத்துலேருந்து வாங்கிட்டு வந்த பூச்செடி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி போட்டிருக்கேன், வளர்ந்து வந்துட்டுருக்கு. கொஞ்சம் மழை அந்த டைமில். இது வந்து பால்சம் நாற்று விட்டுருக்கேன். பீட்ரூட்டு, கேரட் இப்போ தான் முளைச்சி வருது. இது ஒரு அழகு பூச்செடி, ஊட்டியிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தது. தானா முளைச்ச கத்திரி செடி, வாஸ்து பூச்செடி, வாடாமல்லி, சம்பங்கி செடி. இது வந்து செடி முருங்கையில் பூச்சிகள் தொல்லை வந்துடுச்சு. இப்போ வந்து இதை ரொம்ப ஹைட்டாக வளர விடக்கூடாது, கவாத்து பண்ணணும். பெரண்டை, கருவேப்பிலை, வாடாமல்லி, அடுத்து நான் சொன்ன சிகப்பு வெண்டை. இது வந்து கொடி ரோஸ், ஊட்டியிலிருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தது, அமுச்சு விட்டுருந்தாங்க எனக்கு கொரியரில். ரொம்ப நன்றி ஜபா. பப்பாளி
ஒன்று எடுத்து நட்டு வச்சுருக்கேன். இது வந்து முட்டைக்கோஸ் நாற்று விட்டுருக்கேன் எடுத்து நடுறதுக்கு. ஜினியா பூச்செடி, கத்திரியில் இதுவும் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வெற்றிலை கொடி பல்லாவரம் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இப்போ வந்து பந்தலத்தோடு ஆரம்பிச்சிருக்கு. நல்ல வளர்ச்சி. இது வந்து கொடி காராமணி. அடுத்தது உருளைக்கிழங்கு நல்ல வளர்ச்சி. இது டிசம்பர் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு கட்டிங் எடுத்து வச்சு இது நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து மலைத்துவரை, போன வீடியோவிலே பார்த்துருப்பீங்க நீங்கள். செடி முருங்கை, இதுக்கப்புறம் காய்க்காதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து கட் பண்ணி இல்லை பிடுங்கிட்டு வேறு தான் நடணும். எல்லாருக்குமே தெரிஞ்ச மல்லி, செம்பருத்தி, நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு. ரெய்னி லில்லி பூத்திருக்கு புதுசாக இப்போ தான். கத்திரி, வெரைட்டியான கத்திரி வந்து நான் போட்டிருப்பேன். செவந்தம்பாடி கத்திரி, அடுத்தது மணப்பாறை கத்திரி. செம்பருத்தி நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இதுக்கு வந்து தேமூர் கரைசல் தெளித்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேமூர் கரைசல் தெளித்து விட்டேன். நிறைய மொட்டுக்கள், நிறைய பூக்கள். பொதுவாக செம்பருத்திக்கு வந்து தேமூர் கரைசல் தெளித்து விட்டிங்கனாக்கா நிறைய மொட்டுக்கள் வரும். பூக்கள் பெருசாக பூக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வாழைப்பழத்தோல் அல்லது சாம்பல் இது வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து எல்லாமே வந்து பெருசாக பூக்க ஆரம்பிக்கும். லெமன் செடி பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது வல்லாரக்கீரை நல்ல வளர்ச்சி. இப்போ பறிக்கணும் இதை. இது ஒரு செம்பருத்தி, ரோஸ் கலர் செம்பருத்தி. சம்பங்கி செடி, இது ஒரு செம்பருத்தி. அடுத்தது வாஸ்து பூச்செடி. இவ்வளோதாங்க 3வது பார்ட்டு. அடுத்தது 4வது பார்ட்டில் கொடி வகைகளுடைய பிஞ்சுகள், என்னென்ன பிஞ்சுகள் விட்டுருக்கு, அதோடைய வளர்ச்சிகள், அப்புறம் என்னென்ன அறுவடை எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதனால் அடுத்த வீடியோவுக்காக வெயிட் பண்ணுங்கள். கூடி சீக்கிரத்தில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.